சுட்டு விரல் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது ஜனங்களின் விரல், ஜனநாயகத்தின் குரல். தேர்தல் இது 5 ஆண்டுக்கு ஒருமுறை சம்பிரதாயமாக நடைபெறும் கோயில் திருவிழாவா? இல்லை. கோயில் திருவிழாக்களில் தான் ஆடுகள் பலியிடப்படும், நாம் மொட்டையடித்துக் கொள்வோம். ஆனால் தேர்தலே ஒரு திருவிழா என்று சொல்லும் அளவிற்கு நம்மை பலிகடாவாக்கி, வாக்குச்சாவடியை பலிபீடமாக்கி நம்மை பலி கொடுக்க அழைத்துச் செல்கிறார்கள் இந்த சுயநல அரசியல்வாதிகள். ஓட்டு போட நம்மை அழைத்துச் செல்ல நம் வீட்டு வாசலுக்கு வாகனங்களுக்கும் வணக்கங்களுக்கும் பஞ்சம் இருக்காது. ஆனால் ஓட்டு போட்டுவிட்டால் நம் வாழ்க்கையில்தான் பஞ்சம் இருக்கும். நாம் அதை யோசிக்கிறோமா? இல்லை. இதுவரை யோசித்தோமா? இல்லவே இல்லை. குத்து விளக்கிற்கே கும்பிடு போட்டோம், குடங்களுக்கே குஷியானோம், மூக்குத்தி கம்மலுக்கே முண்டி அடித்துக் கொண்டு ஓடினோம், விலையில்லா மிக்சி கிரைண்டர்களுக்கு விலை போனோம். கடைசியில் அந்த மிக்சி கிரைண்டரில் நாமே போடப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு அரைக்கப்பட்டோம். குத்து விளக்கு கொடுத்துருக்கோம், குத்துங்க எங்க சின்னத்துல. மிக்சி வாங்கியிருக்கீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க எங்க சின்னத்தை. தம்பி, எங்க கட்சியை நம்பி ஓட்டு போடுங்க. எங்களை செலக்ஷன் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேரு கன்ஃபார்ம். மக்களே, கரைபடிந்த கைகளுக்கும் கரை போட்ட வேட்டிகளுக்கும் ஓட்டு போட்டு விட்டு வந்தோமா? இல்லை. தேர்தல் திருவிழாவில் வரிசையில் என்று மொட்டை போட்டு கொண்டு வந்தோம். ஆம், இந்த ஜனநாயக போலிகளுக்கு அடிமையாகிவிட்டோம். ஜனங்களே, அடிமையாகிவிட்டோம். இனி 5 ஆண்டுகளுக்கு நானே உங்கள் எஜமான், நீங்களெல்லாம் என் அடிமைகள். ஆட்சி மாறியது, கும்பிடு போட்ட காட்சி மாறியது. ஆம் மக்களே, 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்சிகளும் காட்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் எப்பொழுது மாறாதது நம் வாழ்க்கை, நம் வறுமை, நம் குடிசை. எப்பொழுதும் தீராதது நம் பஞ்சம், நம் பட்டினி. இதற்கு என்ன தீர்வு? அதுதான் சுட்டு விரல் புரட்சி. இவ்வளவு காலம் நீங்கள் யோசிக்காமல் செய்தது சுட்டு விரல் வறட்சி. இனி யோசித்து செய்வதுதான் சுட்டு விரல் புரட்சி. என் ஓட்டு, என் உரிமை, எனக்கே என் ஓட்டு, எனக்காக என் ஓட்டு என்று முடிவெடுப்போம். பிள்ளைங்களா, இவ்வளவு காலமா நாங்க தான் விவரமில்லாம ஓட்டு போட்டு வீணா போயிட்டோம். உதவாத கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஓட்டாண்டியா போயிட்டோம். பரிசு பொருள்களுக்கு ஓட்டு போட்டு போட்டு பாழா போயிட்டோம். உண்மைதான். எங்களுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு இரட்சகர்களாக இருப்போம் என்று வாக்குறுதி தந்தார்கள். ஆனால் தேர்தலில் ஜெயித்த பிறகு இரட்சகர்களே ராட்சசர்களாக மாறுகிறார்கள். ஏன் இந்த நிலைமை? நம் ஓட்டை அவர்களுக்காக போட்டதால் வந்த வினை. இனி என் ஓட்டு எனக்கே என்று நினை. இனிமேலாவது நாம ஓட்ட நமக்காக போடுவோம். நம்ம ஓட்ட நமக்கே போறதுன்னா எப்படி பாட்டி? அத நான் சொல்றேன். அதாவது கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட பொதுநல நோக்கமுள்ள ஒரு புதியவரை, நமக்குள்ள இருக்கிற ஒரு நல்லவரை ஒவ்வொரு தொகுதியிலையும் நாம தேர்ந்தெடுத்து அவருக்கு ஓட்டு போடுவோம். அதுதான் நமக்கான ஓட்டு, நம் தாய் தந்தைக்கான ஓட்டு, மனைவி மக்களுக்கான ஓட்டு, சந்ததிக்கான ஓட்டு, போலி அரசியல்வாதிகளுக்கு வைக்கப்படும் வேட்டு, வருங்கால தலைமுறைக்கான வாழ்வாதாரம், நமக்கான ஆதாரம், நம்மை தாங்கி பிடிக்கும் அஸ்திவாரம். உண்மைதாங்க. இனிமே நீங்க நமக்காக, நம் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக ஓட்டு போடுங்க. சரி, அப்படி ஓட்டு போட்டா என்ன கிடைக்கும்? நல்ல வாழ்க்கை கிடைக்கும், லஞ்சம் கொடுக்காத நல்ல கல்வி கிடைக்கும், லட்சங்களை புடுங்காத நல்ல மருத்துவம் கிடைக்கும். நாம செய்ய போற இந்த ஒரு விரல் புரட்சி இந்த போலி அரசியலை புரட்டி போடும், போலி அரசியலை புரட்டி போடும், போலி அரசியலை புரட்டி போடும். இந்த சுட்டு விரல் புரட்சி தன்னலமற்ற பொதுநல புரட்சி. இந்த சுட்டு விரல் மை அறியாமை, கல்லாமை, இல்லாமை, வறுமை இவைகளை போக்கி வளமைக்கு வழிகாட்டும் வாய்ப்பை உருவாக்கும். அவநம்பிக்கையை போக்கி நம்பிக்கையை உருவாக்கும். போலி அரசியல்வாதிகளே, எங்களுக்கு நீங்களா? வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு நாங்களே, மக்களாகிய நாங்களே வ.உ.சி.யின் சுதேசி இயக்கம் போல் சுயேட்சையாக நின்று ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்போம். எங்கள் உரிமையை நாங்களே பெற்றுக்கொள்வோம். அதற்கு அத்தாட்சி நாளைய அரசாட்சி. இந்த சுட்டு விரல் புரட்சி இதுவே நல்லவர்களின் மனசாட்சி, மலரப்போகும் நல்லாட்சி.